ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் வித்தியாசமான ஆயுஷ்மான் குரானா நடித்த டைரக்டர் பேரெலாம் மறந்துருச்சு, ஆனால் நடித்த ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் சின்ன ஒரு அந்த ப்ளாட்டே நல்லாயிருக்கும். தமிழ்லேயே அது அந்தகன்னு சொல்லி ரீரிலீஸ் பண்ணாங்க இவரை வச்சு. பழைய ஆக்டர் இருப்பார், வின்னர்லலாம் இருப்பார், காட்ல கூட வந்திருப்பார், பிரசாந்த் தானே? ஆமாம், அவர் நடித்த படம் தான் அந்தகன். அதோட ஹிந்தியில் ஒரிஜினல் வெர்ஷன் தான் அந்தாதுன் தான் வரும். ஆமாம், இந்த படத்தில் ஹீரோக்கு என்ன பிரச்சனைன்னா, அவனுக்கு கண்ணு தெரியாது முதல்ல. இது பல ட்விஸ்ட்டுகள் நிறைஞ்ச ஒரு படம். இது ஒரு மாதிரி வித்தியாசமாக உழப்பி அடிச்சுருப்பாங்க, ஆனால் நல்லாயிருக்கும் படம். அதுவுமே எனக்கு பிடிச்ச ஒரு மாதிரி கான்செப்டில் தான் போகும். வித்தியாசமாக எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு அரை மணி நேரத்துலேயே ஒரு ட்விஸ்ட் ஒன்று உடப்பாங்கன்னா பார்த்துட்ருக்கேன், ஓகே அப்படி. இப்போ இதோட கதை என்னென்னா, ஒரு கண்ணு தெரியாத ஹீரோ ஆயுஷ்மான் குரானா நடிச்சிருப்பார். இவர் நேராக ஒரு வீட்டுக்கு போகிறார். ஒரு பெரிய சினிமா ஆக்டரு, அந்த காலத்து பழைய காலத்து சினிமா ஆக்டரு. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார், படம்லாம் நடிக்கிறது இல்லை பெருசாக. அவர் ஆனிவர்சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, 4வது வருஷம் ஆனிவர்சரின்னு நினைக்கிறேன், போகிறாரு. இவர் மியூசிக் வாசிப்பார், நல்லா பியானோ கிட்டாரில் அந்த கீபோர்டு. அது பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அந்த மியூசிக் அந்த பெரிய ஆக்டருக்கு. அவர் ஆயுஷ்மான் குரானா கிட்ட சொல்கிறாரு, இதை பாருப்பா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் மியூசிக் வாசித்து தரணும் நீன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுறாரு. சரி, மியூசிக் தானே, போய் வாசிச்சுட்டு வருவோம், கொஞ்சம் காசும் கிடைக்கும்னு சொல்லி ஆனிவர்சரிக்காக போகிறாரு. வீட்டுக்கு போய் உட்கார்றாரு. என்ன நடக்குதுன்னா, அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிரச்சனையாக நடக்குது. அவருக்கு வாழ்க்கையே இருண்டு போகிற அளவுக்கு பிரச்சனை நடக்குதுங்கிற அளவுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவருக்கே நடக்கும் அந்த படத்தில். அப்புறம் அந்த வீட்டுக்கு போனது அவர் பண்ண பெரிய தப்பு. அதுக்கப்புறம் மொத்த படம் வீட்டுக்குள்ளேயே நடக்காது, வெளியே அதுக்குள்ளே அப்படி இப்படி நிறைய கலந்து கட்டி தான் இருக்கும். இதில் ஹீரோயின் கேரக்டர் தான் ஹீரோவை அந்த மியூசிக் கிளாஸில் சேர்த்து விடுவாங்க. அந்த பாரா வைன் ஷாப்பாக ஏதோ ஒன்று, அங்கே மியூசிக் வாசிக்கலான்னு சொல்லி அங்கே டொனேஷன் கிடைக்கும் மியூசிக் போட்டால். அதனால் அங்கே வர சொல்லி மியூசிக் போட்டு அப்படி காசு கொஞ்சம் சேர்த்து அப்படி லவ் ஆகி என்னென்னமோ ஆகும். அது ஃபஸ்ட் ஹாஃபில் போயிடும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கண்ணு தெரியாமல் ஹீரோவுக்கு என்னென்ன ஆகுதுங்கிறது தான் பேலன்ஸ் 2வது பார்ட். ரொம்ப நல்லாயிருக்கும் படம். ஆரம்பத்துலேருந்து போக 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 ஒரு மாதிரி வில்லங்கமாகவே போயிட்டுருக்கும். கடைசியிலலாம் அவர் அமெரிக்காவில் எங்கேயோ இருப்பார், வெளிநாட்டில் இருப்பார், இந்தியாவில். அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, யூஷுவல் சஸ்பெக்டில் வர்ற மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட்டை வச்சுருப்பாங்க. யூஷுவல் சஸ்பெக்டில் எப்படின்னா, அவர் ஒரு காலை வச்சு இவன்தான்னு சொல்லி காட்டுவாங்க. ஆனால் இந்த சீரீஸில் இந்த படத்தில் அதுன்னு படத்தில் அதே காலை வச்சு ஒரு ட்விஸ்ட்டை காட்டுவானுங்க. நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. காலை வச்சுல அந்த ஸ்டிக்கை வச்சு ஒரு ட்விஸ்ட்டை காட்டுவானுங்க. நான் ஓகே, இவன் இன்னும் திருந்தலை மாமாங்கிற மாதிரி தான் இருக்கான்னு சொல்லி நான் கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு அது பார்க்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேரக்டர் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆயுஷ்மான் குரானா கண்ணு தெரியாத மாதிரி நல்லாவே நடிச்சிருந்தாங்க. தாபு இருக்காங்க இதில், கண்டுகொண்டேன் காதில் ஒரு கண்ணாடி, அந்த பாட்டெலாம் வரும்ல, இருக்காங்க. தாபு இதில் வில்லியாக இருக்காங்க. நல்லா இருக்கும் அது பார்க்க. ஆனால் அந்த வில்லத்தனமே எப்படி அந்த ஹீரோயின் ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் பெரிய ஆக்டர் தானே, இருந்தாலும் எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரில. நல்ல கதையெல்லாம் 1008 கிடக்கும்போது நல்லா நடிச்சிருந்தாங்க. நடிப்பு மேலே குறையே சொல்ல முடியாது. தாபு, ஆயுஷ்மான் குரானா, அந்த ஆக்ட்ரஸாக அந்த காலத்து ஆக்டராக ஒருவர் அவரும் நல்லா நடிச்சிருந்தார். ஹீரோயின் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க. கடைசியிலலாம் ஒரு டாக்டர் ஒருவர், அவர் நிறைய படத்தில் இருக்கார். நிறைய படத்தில் வில்லனாகவும் நடிச்சிருப்பார், ஹீரோவும் நடிச்சிருக்காரு, ஃப்ரெண்டாகவும் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு அந்த டாக்டர் கேரக்டரு. அவரும் இருக்கார் இந்த படத்தில். இதான் என்னோடய மொதல் ஹிந்தி படம்னு நினைக்கிறேன். ஆமாம், இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஹிந்தி படம் பார்க்குறது, ஹிந்திலேயே பார்க்குறது. தமிழ் டப்பிங்கில் தான் நான் மேக்ஸிமம் பார்த்துட்ருக்கேன் படத்தெல்லாம். ஆனால் இந்த படம் தான் நான் ஹிந்தி படம் ஹிந்திலேயே பார்த்தது. அது கொஞ்சம் புரியாதோன்னு நினச்சேன், இங்கிலீஷ் சப்டைட்டில் நல்லாவே புரிஞ்சுது படம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் இதை எப்படி ஸ்பாயில் பண்ணாமல் சொல்ல போகிறேன்னு தெரில எனக்கு, அதனால தான் இப்போவே கட் பண்ணிக்கிறேன். ஆனால்
சொல்கிறேன். ஹோப்ஃபுல்லி படம் நல்லாயிருக்கும். ஒன் டைம் வாட்சபிள், 2 வாட்டி கூட பார்க்கலாம், பிரச்சனையே கிடையாது. போர் அடிக்காமல் தான் போகும். என்ன கொஞ்சம் டார்க்காக இருக்கும் படம், டார்க் ஹியூமர், காமெடி. சார்லி சாப்ளின் படத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்து சொருவானுங்க. அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கெல்லாம். சார்லி சாப்ளின் படத்தை உள்ளே கொண்டு வருவானுங்க, நல்லா இருக்கும். அந்த சார்லி சாப்ளிங்கோட அந்த காலத்துலலாம் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு மியூசிக் மட்டும் பின்னால் ஓடி ஒரு சீன் ஒன்று கொடுப்பாங்கள்ல பிளாக் அண்ட் ஒயிட்டில். அங்கே டைலாக்ஸ் அந்த டைமில் இல்லை. அந்த எப்படி சொல்கிறது, டைலாக்ஸ் ஆட் பண்ணுறது அப்போ கஷ்டம். டப்பிங் சென்டர் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த டைமில், சார்லி சாப்ளின் டைமில். அதனால் இந்த காலத்துக்கு அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மியூசிக் பின்னாடியோடும் அவங்க அந்த பக்கம் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஹீரோ முன்னாடி உட்காந்துருப்பாங்க. நல்லாவே இருக்கும், செம்மையாக எடுத்திருப்பாங்க அந்த சீனெல்லாம். டேரக்டர் யாருன்னு தெரில, கொஞ்சம் சர்க்காசமாக காமெடியாக தான் பண்ணியிருக்காரு. தமிழில் இந்த மாதிரி படம் வர்றதில்லை இந்த மாதிரி குவாலிட்டியில். ஏன்னா இந்த படம் டார்க்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா பார்க்க போரும் அடிக்காது. எண்டிங்லலாம் ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத இதில் அந்த அளவுக்கு நல்லா காட்டியிருப்பாங்க. ஒருத்தன் பொய் சொன்னால் எந்த அளவுக்கு தண்டனை அனுபவிப்பான், ஒருத்தன் தப்பு பண்ணால் என்ன மாதிரி தண்டனை அனுபவிக்கான். இந்த கர்மாங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கும் இதில். ஒருத்தன் பொய் சொல்லி சுற்றினா அவனுக்கு அதுவே நடக்குங்கிற மாதிரியும் கொஞ்சம் இருக்கும். கடைசியில் ஹீரோவை விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த ஹீரோயின் தாபு கேரக்டர் காரில் போயிட்டுருப்பாங்க. அப்போ ஹீரோவை விட்டுட்டான்னு நினச்சேன், அப்புறம் ஒன்று நடக்கும். படத்தோட ஆரம்ப சீனில் ஒரு சீடு காட்டியிருப்பாங்க, முயலை கொல்கிற மாதிரி, ஒரு கண் இல்லாத முயலை கொல்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. கொண்டிருக்க மாட்டாங்க, கொல்ல துரத்திட்டு இருப்பாங்க. அது கடைசியில் தான் காட்டுவாங்க என்னென்னு. அது படம் பாருங்கள் புரியும் உங்களுக்கு. அது பெரிய ட்விஸ்டாவெல்லாம் இருக்காது, இருந்தாலும் நல்லா இருக்கும் பார்க்க. சஸ்பென்ஸோடு பார்த்தா நல்லா தான் இருக்கும் ஒரு மாதிரி. நான் இப்போது ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த ட்விஸ்ட்டு மேக்ஸிமம் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு வந்து என்ன திட்டாதீங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தி தான் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே. படம் போர் அடிக்காது, மஸ்ட் வாட்ச், நல்லாவே இருக்கும். இதில் நடித்தவங்களும் ப்ரொஃபஷ்னல்ஸ் தான். ஏன்னா 2-3 கேரக்டர் தான் மெயினாக வர்றாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அவங்க 3 பேரும் நடித்தாலே போதும். பேக்ரவுண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாம் நடிக்க தேவையில்லை அந்தளவுக்கு. ஆனால் படம் வர்த்து ஆச்சு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. போயிட்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ஆனில் போட்டிங்கன்னா என் வீடியோ உங்களுக்கு மெசேஜாக டாப்பில் வந்து நின்றும். அதனால தான் ஆனில் போட சொல்கிறேன். போயிட்டு வரேன்.